ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி பட்டிங் யூடியூபர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வெல்லம்லாம் தூள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதாவது சுற்றியெல்லாம் எடுத்து அடிப்போம், டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்கும். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கத்தி இருந்தால் போதும். அழகாக அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திங்கன்னா இவ்வளோ அழகாக தூள் தூளாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம தூள் பண்ணி எடுத்த வெல்லத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கலாங்க. எப்போவுமே நம்ம புட்டு பண்ணும்போது சர்க்கரையை விட வெல்லம் ஆட் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதே வெல்லத்தை நீங்கள் தூள் தூளாக போடாமல் லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி புட்டோடு ஆட் பண்ணிங்கன்னா புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு விற்காது. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே துவையல் அரைக்கும்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போடுவோம். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், உளுத்தம்பருப்புக்கு ஈக்குவலாக கொள்ளு ஆட் பண்ணுவேன். நம்ம நிறைய டிஷ்ஷஸில் கொள்ளுலாம் ஆட் பண்ணுறதே இல்லை, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி துவையல் பண்ணும்போது உளுந்துக்கு ஈக்குவலாக கொள்ளு ஆட் பண்ணிங்கன்னா யாருக்குமே டேஸ்ட் டிஃப்ரென்ஸே தெரியாது, ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே கிச்சனில் இருக்கிற அந்த ட்ராஷ் கேனை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ட்ராஷ் கேன் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒரு கவரை போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுடுவேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து கொஞ்சம் மடித்து அதுக்கு கீழே நான் போட்டுடுவேன். இப்போ பாருங்கள், இந்த நியூஸ் பேப்பரை எடுத்து நான் கீழே வச்சிடுறேன். இதுக்கு மேலே நான் எப்பவும் போல் ட்ராஷ் பேக்கை இதுக்கு மேலே போட்டுடுவேங்க. ட்ராஷ் பேக்லேருந்து ஏதாவது ஒரு லிக்விட் லீக் ஆனால் இந்த நியூஸ் பேப்பர் அழகாக அப்சார்ப் பண்ணிடும். இதனால் எந்த ஸ்மெல்லும் வராது. ப்ளஸ் தூக்கி போடுறதும் எனக்கு ரொம்ப ஈஸி. அந்த பேப்பரை மட்டும் எடுத்து நான் தூக்கி போட்டுடுவேன். ப்ளஸ் அடியில் இருக்கிற பேக்னால் இந்த ட்ராஷ் கேன் எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது எஸ்பெஷலி இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது வீட்டில் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜன்னல்லாம் மூடி வச்சுருந்திங்கன்னா அந்த ஸ்மெல் போகவே போகாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுருந்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடும். ப்ளஸ் வீடே அந்த சென்டட் கேண்டில் ஸ்மெல்லு தான் வரும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இது நான் டெய்லி அரிசி கழுவுற தண்ணியும் பருப்பு கழுவுற தண்ணியும் இந்த மாதிரி தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பேங்க. இது என்னோடய குட்டி கார்டன் ஏரியா. இங்கே நான் சிலோன் பசலையும் ரோஸ் செடிலாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த செடிங்களுக்கெலாம் நான் ஃபர்டிலைசர்லாம் எதுவும் போடாமல் உரம் மாதிரி இந்த தண்ணி டெய்லி நான் ஊற்றுவேன். அதனால் பாருங்கள் எவ்வளோ என்னோடய கார்டன் ஏரியா எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஆர்கானிக். இந்த கீரை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சமைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டிப்பு நீங்கள் இப்போ பார்க்குறது என் கையில் ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் விழுந்துருச்சுங்க. ஸோ ஜென்ரலி எனக்கு இந்த மாதிரி ஆயிலோ இல்லை குக்கரில் கை வச்சுட்டாலோ நான் உடனே இந்த ஆலிவ் ஆயில் தான் தடவ ஆரம்பிப்பேன். நார்மலி எந்த தீக்காயம் பட்டாலும் கை அப்படியே ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆகிடும், ஸ்வாலன் ஆகிடும். அது இந்த ஆலிவ் ஆயில் தடவினா அது அந்த மாதிரி ஆகிறதில்ல. ப்ளஸ் நீங்கள் தடவிக்கிட்டே இருந்தால் ஒரே வாரத்தில் இந்த மாதிரி அழகாக தடயமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம காய்கறி கட் பண்ணும்போது கீழே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதில் மேலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நம்ம கவுண்டரெல்லாம் அழுக்கே ஆகாது. ப்ளஸ் நமக்கு க்ளீனிங் வேலையும் ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், நான் தோலெல்லாம் கட் பண்ணேன் இந்த கிழங்குக்கு. முடித்த உடனே இந்த பேப்பரை அப்படியே மடித்து தூக்கி போட்டுட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், என் கிச்சன் கவுண்டர் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே பாசிப்பருப்பு வாங்கி வச்சேன்னா அதை உடனே வறுத்து வச்சுருவேங்க. இந்த மாதிரி வறுத்து வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். ப்ளஸ் அதோட டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
நீங்கள் வறுத்த பாசிப்பருப்பில் ஒரு பொங்கல் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வறுத்த பாசிப்பருப்பை இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு டேஸ்ட் கெடாமல் பூச்சி வராமல் அப்படியே இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே இந்த அரிசி கழுவும் போது நிறையா அரிசி வந்து அப்படியே நம்ம கையை நழுவி போயிடும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஜலிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. அரிசியை இதே மாதிரி அழகாக இதில் ஊற்றிட்டேன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிட்டு அரிசி அப்படியே உட்காந்துக்கும். ஸோ நமக்கு க்ளீனிங் ரொம்ப ஈஸி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டிப்ஸ் பார்த்தீங்களா? நமக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாலும் கிச்சன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளஸ் உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until my next video,